சக்தியாய் சிவமுமாய் தனிப்பர முக்தியான முதலை தொழ சுத்தியான சொற்பொருள் நல்குவ சித்தி யானை தன் பொற்பதமே. சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சுரபூபதியே. உல்லாசம் என்று சொன்னால் எல்லா விதமான பரம ஆனந்த சுரூபமான முருகப்பெருமானுடைய அந்த உல்லாசம் என்றால் பரம ஆனந்தம், பரிபூர்ணமான ஆனந்த நிலையை கொண்டவன் முருகப்பெருமான். உல்லாச என்று சொன்னால் நம்ம உல்லாச பயணம் போகின்றோமே, எல்லாவற்றையும் மறந்து ஆனந்த நிலையை அடைவது உல்லாசமானது. அந்த உல்லாசத்துக்கு அதிபதியாக ஆனந்தம் பரபிரம்மே எதையோன்னு பகவான சொல்ற. எல்லாமே உல்லாசம் எல்லாமே அவன்தான், ஆனந்தம் எல்லாமே அவன்தான். பரமானந்த சுரூபியான முருகப்பெருமானை உல்லாசம் என்று சொல்லுகிறார். 3 வார்த்தையை சொல்ற. உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதன் நீ அல்லவா. இந்த 4 விஷயங்கள் நீ என்று சொல்கிறார். உல்லாசம் என்றால் பரம ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த செயல். நிராகுலம் என்றால் கலக்கமின்மை, ஆகுலம் என்றால் துண்மை, நிராகுலம் என்றால் துன்பம், நிராகுலம் என்றால் துன்பம் இல்லாத வாழ்வு. நிராகுலம் இந்த துன்பமே இல்லாதவன் இறைவன். அவனுக்கு துன்பம் இன்பம் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாம் பொருந்திய பரம்பொருள், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள், பரமானந்த சுரூபி, ஆக்குலம் இல்லாதவன். யோகவித என்பதை யோகங்களுக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கின்றார். யோகத்தினாலே இறைவை அடைவது சரியை என்கின்றது, கிரியை என்கின்றது, யோகம் என்கின்றது, ஞானம் என்கின்றது. பக்தியின் 4 படிகள். அதிலே சரியை என்பது கோவிலை கூட்டுவது, பெருக்குவது, கோவிலுக்கு முக்கியமான சாதனங்கள் எல்லாம் கொண்டு வருவது, பூஜைக்கு முதலான சாதனம் கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து தருவது சரியை என்பார்கள். கிரியை என்பது அந்த பொருட்களை உபயோகித்து பூக்களினாலே அர்ச்சனை செய்வது, மலர்களினாலே மாலை கட்டி அணிவிப்பது, கற்பூர தீபாராதிகள் முதலை காட்டுவது, மந்திரங்களினாலே இறைவனை பூஜை செய்வது கிரியை. சரியை கிரியை யோகம். யோகமானது இறைவனை உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு அங்கங்களை எல்லாம் அடக்கி உடம்பை ஒருக்குகின்ற தன்மையை ஏற்படுத்தி, உடம்பு என்னாலும் இருக்க வேண்டும் என்றால்தான் இறைவனை எப்பொழுதும் மனத்துக்குள்ளே அடைய வேண்டும் என்பதை பொருள் என்ற பொருளை கொடுக்கக்கூடியதாக யோகம். அந்த யோகம் 8 விதமான யோகம். ஏமம் நியமமோடு எண்ணிலா ஆசனம். ஆசனம் என்றால் ஆசனங்கள். ஏமம் நியமமோடு எண்ணிலா ஆசனம். நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம். சயமுறு தாரணை தியானம். தியானம் சமாதி. அயமுறும் அட்டாங்கம் ஆம் அதுபாமே என்று அட்டாங்க யோகத்தை பற்றி திருமூலர் சொல்லியிருக்கிறார். அந்த அட்டாங்க யோகமானது சரீரத்தை வஜ்ரமாக ஆக்கி உள்ளத்துக்குள்ளே இறைவனை மெய் உணர்வு அறிய பக்குவமாக்கக்கூடிய உடல் நிலையை கொடுக்கக்கூடியது யோகமானது. அந்த உடல் பக்குவமான நிலை ஏற்பட்ட பிறகு தன்னை இழக்கின்ற சுரூபத்தை இறைவனுடைய ஆக்னியினாலே உள்ளத்திலே புரிந்து கொண்டு பிறகு அந்த இறைவனை அடைவது என்பது ஞானம். அந்த இறைவனை அடையக்கூடிய மெய்ப்பொருளை உணர்வது ஞானம். இந்த 4 பக்தியின் படிகளுக்கு யோகம் முக்கியமானது. அந்த யோக விதங்கள் எல்லாமே முருகப்பெருமானாக தான் இருக்கிறார் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். உல்லாசமான பரபிரம்மம், பரம ஆனந்தத்தை உடையவன், ஆக்குலம் இல்லாதவன், துன்பமே நமக்கு என்றும் கொடுக்காதவன், துன்பம் என்பது என்ன என்பது தெரியாதவன், யோக விதம் 8 விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய சாதனைகளை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து உடம்பை சரியாக்கி அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்யுணர்வை உணர்கின்ற பக்குவத்தை அளித்து ஞானத்தை கொடுத்து ஞானத்தினால் இறைவனுடைய திருவடியை அடைகின்ற இந்த 4 விதமான பக்குவங்களை சொல்லக்கூடியவன் முருகப்பெருமான். அப்படிதான் செய்யக்கூடாத செயல்களையெல்லாம் செயல்களையெல்லாம் செய்யவல்ல நல்லாபமும் வினோதம் நிறைந்தவன். அவன் செய்கின்ற வினோதங்கள் என்ன என்று யாருக்கும் புரியாது. அப்படி பக்தர்களிடத்திலே என்ன விடமாக விளையாட்டு எல்லாம் விளையாடி காட்டியிருக்கிறான் முருகப்பெருமான். அந்த விளையாட்டெல்லாம் வினோதங்கள் தான். அந்த விளையாட்டு இந்த 4 விதமாகவும் விளையாடுகின்றான் முருகப்பெருமான். எல்லா நிலைகளிலும் இருந்து குழந்தையாக விளையாடுகின்ற அந்த விளையாட்டுத்தான் உல்லாசம். அதனாலதான் ஏறுமை நேரி விளையாடு முகம் ஒன்று. முருகன் விளையாடுற பந்து வச்சுன்னு விளையாடுற.
நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கூட இருந்து விளையாடி நல்லதை கெட்டதை கொடுத்து வினோதங்கள் செய்கின்றான், நிராகுலமாக இருக்கின்றான், யோகவிதத்துக்கு தத்துவமாக இருக்கின்றான். சல்லாபமும் வள்ளி தெய்வானை போன்ற தெய்வீகள் எல்லாம் சல்லாபம் கொண்டு ஆவியாக்கிய நம்முடன் சல்லாபம் கொண்டு பரமாத்மாவுடன் இணைக்க செய்கின்ற செயலை செய்கின்ற சல்லாபத்தை செய்கின்றான், வினோதமான நிலையை செய்கின்றான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உன்னை நான் பார்க்கும்போது என்ன ஆகும்? எல்லாம் அத இழந்த நலம் என்னை இழந்து நான் யார் என்று தெரியாமல் முதல்ல ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்றும் அகன்றால்தான் யான் உன்னுடன் அடைய முடியும் என்பது பெரியோர்கள் தத்துவம். அப்படி அந்த ஆணவம் அதை அருணகிரிநாதர் சொல்வார், யான் தான் எனும் இரண்டும் கெட்டாலன்றி தோன்றாது சத்தியம். சத்தியமான பொருள் எது? இறைவன் என்பதை உணர்வதற்கு யான் என்கின்ற அகங்காரமும் தான் என்கின்ற மமகாரமும் அழிய வேண்டும் என்பதை யான் தான் என்னும் இரண்டும் கெட்டாலன்றி தோன்றாத சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாக்கின்றான். சூகரம்னா வராக அவதாரத்துல சுவாமி மெய்ப்பொருளா இருக்கின்ற வேதத்தை அந்த ஹிரண்யாட்சன் கொண்டு போய் சமுத்திரத்துக்கடியில கொண்டு போயிடுறான். அந்த ஹிரண்யாட்சனை அழிச்சு அந்த வேதங்களை கொண்டு வந்து ஞானத்தை வெளிப்படுத்தி இறைவனை அடைகின்ற நிலையை கொண்டு வந்து கொடுக்கிறார் மகாவிஷ்ணு வராகவதமாக. அந்த தொல்ல பெருநிலம் சூகரமாய் கீழ்ந்தான். அவனுடைய மனிதனாகிய நீ ஞானத்தை என் உள்ளமாகிய அழுக்கு கடலிலிருந்து அந்த ஞானத்தை வெளிப்பட செய்து உன்னை உணர்கின்ற தத்துவத்தை தருவாயே. கீழ்கான் மருகா முருகா நீ கிருபாகரன் கேள்வினால் சான்றாறு மற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே. அந்த வெளிக்கையை சந்திப்பது என்றால் ஆண்டவனை இரண்டர கலக்கின்ற நிகழ்ச்சியை அந்த ஆகாய வெளியிலே நடராஜ பெருமானை காண்பது போல முருகப்பெருமானை மயில் மீதிலே வள்ளி தெய்வானுடன் காணுகின்ற அந்த பெருநிலையை அடைய வேண்டும். உன்னுடன் இரண்டர கலக்க வேண்டும். என்னை இழந்து என்று அன்று கேட்கின்றார். அந்த ரகசியத்தை நான் எப்படி உன்னை அடைவேன் என்ற ரகசியத்தை சொல்ல வேண்டும். ரகசியம் என்றால் உன்னம் என்று பொருள் தமிழிலே. கிண்ணம் குறித்து அடியேன் செவியில் நீ அன்று கேட்க சொன்ன புன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது. கோடு குழல் சின்னம் குறிக்கும் குறிஞ்சி கிழமிதனை முன்னம் குறிஞ்சியில் சென்று கல்யாணம் என்றவே வள்ளி எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டான்னா ஆத்மாவை பரமாத்மாவாகிய முருகப்பெருமான் வந்து அடைந்து இரண்டாக கலக்கின்ற நிகழ்ச்சியை அங்கே கொடுக்கின்றார். எப்படி நடக்கும் அது? உன்னுடைய புன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது. அந்த ரகசியமான பொருள் என் காதிலே நீ சொல்லி அது எனக்கு வெளியாகிவிட்டது. கோடுகள் பின்னம் குறிக்கும் குறிஞ்சி கிழவர் சிமதனை முன்னம் குறிஞ்சியில் சென்று கல்யாணம் அடைந்தவனே என்று கேட்டார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதருக்கு தன் செயல் அழிந்து அழிந்து ஒழிந்து என்று சொல்லுகின்ற அளவு அவருடைய செயல்கள் எல்லாம் அழிந்து முருகப்பெருமானை பார்த்தாராம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எடுத்துக் கொடுத்து திருப்பு செய்ததெல்லாம் முன்னாடி கதை. ஷண்முகராக மயிலிட்டு காட்சி கொடுத்தது சத்தியம் என்பதற்கு ஆதாரமாக அருணகிரிநாதர் கந்தரத்திலே பத்தி திருமுகம் ஆறுடன், பத்தி என்றால் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி போல முகங்கள் விளங்குகின்ற முருகப்பெருமான் பத்தி ஆறுடன் 12 தோள்களுமாய் திட்டித்திருக்கும் அமுது கண்டேன் என்று சொன்னார். கண்டேன் என்றால் நான் பார்த்து விட்டேன், இது உண்மை. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சண்முகனாக நின்று காட்சி கொடுத்தால் பத்தி திரும்பும் ஆறுடன் 12 தோள்களுமாய் திட்டித்திருக்கும் அமுது கண்டேன். செயல் மாண்டு அடங்க புத்தி தரன், செயல் மாண்டு அடங்க எல்லாம் அற அந்த பொருள் செயல் மாண்டு அடங்க புத்தி தரங்கத்தில் வந்து உருகி பெருகி தத்தி கரை புரளும் பரம ஆனந்த சாகரத்தே என்று சொல்கிறான். அந்த முருகப்பெருமானுடைய காட்சி ஆனந்த சாகரம். எவர் இந்த முருகப்பெருமானை காலை பொழுதிலே அவனுடைய திருவடியை நினைத்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி முதலிய அருணகிரிநாதர் தந்த திருப்புகளை எடுத்து பாடுகின்றாரோ அதெல்லாம் ஆனந்தமா முருகப்பெருமான் ஏற்றுக் கொள்கின்றார். நேற்றைய ஐயா அவர்கள் சொன்னார்கள், வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 உல்லாத நிராகுல யோக வித சல்லாத வினோதன் நீ அலையோ எல்லாம் அற இவை இழந்த நலம் சொல்லாய் முருகா. சிவசூபதியே வேல்வர்களுக்கு